லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னா, கமெண்ட்ஸில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, இப்போ நம்மளுக்கு எப்போ வீடு அமையும் என்னங்கிறதையும் இருக்கிற இடம் எப்படி விற்கும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. இப்போ பொதுவாக இப்போ 4ஆம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நடக்கிற திசைக்கு எப்போ வீடு அமையும், இப்போ கோச்சாரப்படி எப்படி வருது கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம ஒரு ஜாதக அமைப்பில் பார்க்கலாங்க. பொதுவாகவே 4ஆம் வீட்டு அதிபதி இல்லாமல் 9ஆம் வீட்டு அதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி இதெல்லாம் நம்ம வீடு கட்டுறதுக்கு நம்ம பார்க்கணுங்க, நம்ம வீடு அமைகிறதுக்கு பார்க்கணுங்க. இப்போ நான் ஒரு ஒரு பொதுவாக ஒரு டேட்டில் ஒரு ஜாதகம் ஒன்று போடுறேன் பாருங்க, அதில் உள்ள அமைப்பு படி சொல்கிறேன் பாருங்க. இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்கிறது ஒரு 1975 அமைப்பு, 75ல் கிரக அமைப்புகளுக்கு நான் போட்டிருக்கேங்க. அதில் லக்னம் நான் சிம்ம லக்னம் போட்டிருக்கேங்க. சிம்ம லக்னம், லக்னத்தில் செவ்வாய், 1 2 3 4ஆம் வீட்டில் ராகு, 5 6 7 8இல் குரு, 9இல் செவ்வாய், 10இல் கேது, 11இல் புதன், சந்திரன், சூரியன், சனி, 12ல் யாருமே இல்லை. இதுதான் கணக்குங்க. இப்போ இவங்களுக்கு பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க திருவாதிரை 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்க. அதாவது ராகு திசையில் பிறந்திருக்காங்க. ராகு திசையில பிறந்து இவங்களுக்கு ராகு திசை முடிஞ்சு, குரு திசை முடிஞ்சு, சனி திசை முடிஞ்சு, புதன் திசை இப்ப நடந்துட்டு இருக்கும். இவங்க 1975ல பிறந்தவங்க அப்படின்னா இப்ப இந்த அக்டோபர்ல இருந்து புதன் திசை ஆரம்பிச்சிருக்கும். இப்ப நடக்கிற திசை கரண்ட்ல புதன் திசை நடக்குதுங்க. இதுதாங்க கணக்கு. இப்படி நடக்கும்போது இப்ப அவங்க கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய சைட் அவங்களோடது எப்போ விற்கும்னு கேட்குறாங்க. இன்னொரு விஷயம் அவங்க கேட்கறது, எங்களுக்கு வீடு எப்போ அமையும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு பொதுவாக பார்க்க போனீங்கன்னா, பிறக்கும்போது பார்க்குறீங்கன்னா ராகு திசையில பிறந்திருக்காங்க. 1 2 3 4ல் ராகு, அடுத்தபடியா குரு திசை 8ல் இருக்கிற குருவோட திசை நடந்திருக்கு. அதுக்கடுத்து சனி திசை 11ல் இருக்கு. இந்த லக்னத்திற்கு ராகு இங்க இருக்கிறனால தப்பு இல்லைங்க. இந்த ராகு திசை நல்லது தாங்க பண்ணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறக்கும்போது ராகு திசையை பொறுத்த மட்டும் ராகு இருக்கும் வீட்டதிபதி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி செவ்வாய் ஆட்சி. இவங்களுக்கு பிறந்த 15 வயசு வரைக்குமே ஒரு பெண் ஜாதகம்னு வச்சுக்கோங்களேன், 15 வயசு வரைக்குமே இவங்களுக்கு ராகு திசை டாப்பா இருந்திருக்குங்க. அதுக்கு அடுத்து வர்றது 1 2 3 4 5 6 7 8ல் ஆட்சி, குரு ஆட்சி. இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 8 கூடையவர், 5 8 கூடையவர் ஆகி இவர் 8ல் இருந்து ஆட்சி குரு திசை நடத்திருக்காரு. அதுக்கு அடுத்து சனி பார்த்தீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு 6 7 கூடையவராக வந்துடுறாருங்க. எப்பவுமே சிம்ம லக்கணம் கடக லக்கணத்துக்கு 6 7 கூடையவராக அவர் நன்மைகளை பண்ண மாட்டாரு. இருந்தாலும் இந்த ஜாதகத்துக்கு ஒரு அமைப்பு என்னன்னா, 11ல் சனி இருக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லிக்கல, எந்த கிரகமா இருந்தாலும் சனி 11ல் இருக்கிறது நல்லதுன்னு. அதுல சனி கூட இருக்காரு. சனியும் சூரியனும் சேர்ந்து இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்புங்க. அதுக்கு அடுத்தபடியா இப்ப நடக்கிறது நம்ம விஷயத்துக்கு வந்தோம்னா புதன் திசைங்க. இப்ப நடக்கிறது கரண்ட்ல புதன் திசை நடந்துட்டு இருக்குதுங்க. இப்ப நான் இப்படி வரிசையா போட்டிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதன் அப்பதாங்க உள்ள என்ட்ராகிறார். அதுக்காகத்தான் அப்படி போட்டிருக்கேன். உள்ள என்ட்ராகிறார். அப்பதான் மிருக சீரிசத்துல உள்ள என்ட்ராகிறார் அவர். அப்புறம் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, அங்க என்ட்ரா ஏற்கனவே நிக்கிறாரு. இங்க திருவாதிரை 1ஆம் பாதத்துல சந்திரன் நிக்கிறாரு. இங்க இவர் சூரியன் புனர்பூசம் 1ல நிக்கிறாரு. புனர்பூசம் 4 எட்ஜ்ல சனி நிக்கிறார். இதுதாங்க கணக்கு. அதுக்காகத்தான் நான் அந்த மாதிரி வரிசையா போட்டிருந்தேன். முதல்ல இங்க உள்ள வந்தவர் சனி, அதுக்கப்புறம் வந்தவர் சூரியன், அதுக்கப்புறம் வந்தவர் சந்திரன், அதுக்கப்புறம் தான் புதன் உள்ள வராரு. அப்படிங்கிறப்ப எதுக்காக இப்படி போட்டிருக்கேன்னா, டிகிரி கணக்குல பார்க்கும்போது இந்த புதன் சனி கூட சூரியன் கூட அஸ்தமனமாக போகல, அதை சொல்றதுக்காகத்தான் நான் அப்படி போட்டிருந்தேன். அவர் அமாவாசைக்கு நெருங்கி வந்திருக்கு சந்திரன் அமாவாசையை நெருங்கி வந்துட்டு இருக்கிறாரு. சூரியனை தொட போறாரு, அமாவாசையை நெருங்கி போயிருக்காரு. ஏற்கனவே அங்கே சனி இருக்காரு, அது ஒரு பிரச்சனை. 2 பேர் இருக்கிற இடத்துல இருந்தாலும் லக்னத்திற்கு 11ஆம் இடம் இருக்கிறனால அது பெரிய பாதிப்புகள் இல்லை. இருந்தாலும் புதன் இவங்க யாரு கூடயுமே அந்த அளவுக்கு டச் ஆகல டிகிரியில. அதனால புதன் திசை இவங்களுக்கு நல்லதைத்தான் பண்ணுன்னு சொல்றதுக்காகத்தான் இந்த கிரக அமைப்புகள் இப்படி போட்டிருந்தேன். இந்த புதன் திசை இந்த கிரகங்களால அந்த அளவுக்கு பாதிக்கப்படாதுங்க. அதே சமயம் இந்த அக்டோபர்ல ஆரம்பிச்ச புதன் திசை நடந்துட்டு இருக்கு. இவங்க மிதுன ராசி. இப்ப மிதுன ராசிக்கு ராசியில குரு இருக்குதுங்க. இப்ப ராசியில குரு இருக்கும்போது இப்ப இவங்க எது தொட்டாலும் பிரச்சனையா தான் இருக்கும். அதனால இடம் சம்பந்தப்பட்டது எல்லாம் அந்த அளவுக்கு கைகூடி வராதுங்க. உங்களுக்கு வர்ற 2026 ஜூன் 1ஆம் தேதி கடகத்துல குரு உச்சம் அடைகிறாருங்க. அங்க குரு உச்சம் அடைஞ்சு மிதுன ராசிக்கு 2ல குரு உச்சம் அடைஞ்சாலும் நல்லதா இருந்தாலும் இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வீடு அமைகிறது அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இவங்க ஜாதகப்படி சுக்கிரன் இருக்காரு பார்த்தீங்களா, இங்க குரு வரணுங்க. இங்க குரு வரும்போது அவங்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, புதன் திசையில புதன் புத்தி முடிஞ்சு புதன் திசையில கேது புத்தி ஆரம்பிக்கும்.
அந்த நேரத்துல குரு இங்க இருந்து இங்க வந்து இறங்குவார், லக்னத்துக்கு வருவார். அதே சமயம் இங்க சுக்கிரன் இருக்கார், சுபக்கிரக வீட்டுக்கு வர்றதுக்கு குரு வர்றது நல்லது. அப்படிங்கிறப்போ இங்க வரும்போதுதான் அவங்களுக்கு வீடு அமைகிறதுக்கு ஒரு அமைப்பே இருக்குங்க. எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா 2026ல இருந்து 27 வரைக்கும் இங்கதான் இருக்காரு. 2027ல இருந்து 28 வரைக்கும் இங்கதான் இருக்காரு. 28 மார்ச் மாசத்துக்கு மேலதான் இவங்களுக்கு எதுவுமே இடம் வாங்குறதுக்கு கை கூடும். வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குறதுக்கு கை கூடும். 2030க்குள்ள வீடு கட்டுவாங்க. அதே சமயம் இவங்க ஏற்கனவே இருக்கிற வீடை விற்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க ஏற்கனவே இருக்கிற வீடை விற்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பார்ட் வேணா வைக்கலாங்க, முழுசா விற்க முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா இந்த 9ல இருக்கு, 9ஆம் வீடு 9ல இருக்கிறாருங்க. அது அவங்களுக்கு அந்த வீட்டுல இருக்க முடியாதே ஒழிய, ஆனா அந்த வீடு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாவே தான் இருக்கும். அதனால அவங்க விட்டு போகாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க நினைச்சாலும் விற்க முடியாத அளவுக்கு 9ல செவ்வாய் ஆட்சியா இருக்கிறார். 9ஆம் அதிபதி 9ல ஆட்சியோட இருக்கிறார். அதனால அவங்களுக்கு அது ஒரு யோகம்தான். அதனால அது அப்படியேதான் இருக்கும். இவங்க தனிப்பட்ட முறையில வாங்கி தான் பண்ணுவாங்கங்க. இதுதாங்க அமைப்பு. நாலுல ராகு இருக்குதேங்க அப்படின்னா, ராகு இருக்கும் வீட்டதிபதியான செவ்வாய் ஆட்சியா இருக்கிறாருங்க. அப்ப 4ஆம் இடம் சுத்தமா நல்லா தானே இருக்குன்னு அர்த்தம். இப்படிதான் நம்ம எடுத்துக்கணுங்க. இதுதான் இந்த அமைப்புக்கு 2028 மார்ச்சுக்கு மேலதான் அவங்க இடம் வாங்கி கட்டுற மாதிரி வரும். இந்த வீடை விற்கிறது அப்படிங்கிறது 100% நடக்காது. ஒரு ஒரு பார்ட்டா ஏதோ கொடுக்குற மாதிரி வேணா பண்ணலாமே ஒழிய முழுசா கொடுத்த மாதிரி இது அமையாது. சரிங்க, எப்படி நாங்க கட்ட முடியும்? அதுக்குண்டான அமைப்புகள் உருவாகி வரும். கூடிய சீக்கிரம் உருவாக்கி அவங்களுக்கே வரும். 2028ல அந்த யோகம் வரும். அப்ப அவங்க வீடு கட்டுவோம். ஓகே, தேங்க்ஸ்.